இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் கடைசி அந்த ரெண்டு பேபிஸ் இருக்காங்களே, எங்க அந்த பார்வதி கமுர்தினை கூப்பிடுறாங்களே பேபின்னு, அந்த பேபியை சொல்ல வரல. ஸோ சாண்ட்ராவோட அந்த ரெண்டு பேபிஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது உண்மையிலே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் கொஞ்சம் கலங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ½ அன் அவர் சாண்ட்ராவோட அந்த குடும்பம் வந்ததுல, ஸோ இது வந்து ½ அன் அவர் இது இருந்தது. பேலன்ஸ் ½ அன் அவர் பாத்தீங்கன்னா பார்வதி கமுர்தினி இவங்களுக்கான ஃபைட் தான் பேலன்ஸ் ½ அன் அவர் இருந்தது. ஓவராலா சொல்லணும்னு அந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கமுர்தினியும் பார்வதியும் அடிச்சுக்கிட்டதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. இதை ஏன்டா இப்ப எடுத்துட்டு வந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்பயோ முடிஞ்ச ஒரு விஷயம் அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிராமாவா கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுல சில பாலிடிக்ஸ் இருக்குது. இதுல கமுர்தினி என்ன யோசிக்கிறான், பார்வதி என்ன எப்படி யோசிக்கிறாங்க, இது ரெண்டும் எவ்வளவு மட்டமா யோசிக்கிறீங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். எனவே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கமுர்தினை வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினும் பார்வதி உட்காந்து பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. என்ன புரிய வைக்க போகிற, இல்லை இங்கே எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது, ஸோ அப்படின்னும் போது இங்கேயே அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி மக்ருதீன் கேட்கவும், இல்லை உனக்கு புரியலன்னா நான் புரிய வைக்கிறேன் பாரு. இப்போ அதாவது வெளியே போயிட்டு நம்ம சேருவோமா சேர மாட்டோமான்னு தெரியாது, அதனால் இங்கே அதுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துடணும், ஏன்னா என்னோட லைஃப் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்களா பார்வதி அங்கேயே தெரிஞ்சு போச்சு. பார்வதி அதாவது வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி விட்டுருவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. அதாவது இவங்க கூடலாம் லைஃப்பை வந்து நடத்த முடியாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி கமுர்தினுக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி கூட லைஃப்பை நடத்த முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு ட்ராமா வந்து போட்டுட்டு இருக்குங்க. ரெண்டும் இந்த கேமுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. பார்வதிக்கு அதுதான் பயமே. வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் இவனை கழட்டி விடும் போது அப்போ வந்து உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே நான் உன்னை லவ் பண்ணுறேன், உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டுமே, ஸோ இது வெளியே போனால் எங்கேயாவது பிரச்சனை ஆகிட போகுது, அதனால இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம். இது எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் தான். இந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லவ்வாலாம் மாறல, ஸோ அதனால் இப்போ இதை உங்ககிட்ட இங்கேயே தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை உள்ள வச்சு இந்த ஷோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்வதி டிசைட் பண்ணுறாங்க. கமுர்தினை பொறுத்த வரைக்கும் என்னது வெளியே போயிட்டா நீ வந்து ஒன்றா சேருவோமா சேர மாட்டோமா, என்னம்மா சொல்ல வர நீனு, எனக்கு ஒன்றும் புரியலையம்மா, உங்கள் அம்மாவை கூட்டு வந்து 24 மணி நேரம் இருக்க வைக்கிறீ, அது எனக்கு என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி நைட்டே பார்த்தீங்கன்னா சமகாண்டாயிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் அவங்க அம்மா இருந்தா கண்டிப்பாக என்ன வந்து பலியாடாக்கி என்னை போட்டு அறுத்துரும் பார்வதி அப்படின்றது கமுர்தினோட ஒரு டவுட்ன்றத அவனோட பயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். திருப்பி மார்னிங் விடியுது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுதுங்க, எல்லாமே பண்ணுதுங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக அந்த சோஃபாவில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சண்டை வந்து முத்திருது. அதாவது அங்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அமைத்து காண வேணுது. இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து தலைவர்களாக வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோன்னா முறையிடுறாரு, மச்சான் இவன் எனக்கு என்னமோ குல்லா குத்துருவான்னு தோணுது, ஏதோ சரியில்லை, கண்டிப்பாக சொல்கிறேன் இவன் எனக்கு என்னமோ குல்லா குத்துருவா, இவன் என்னை வந்து பலியாடாக்கிடுவா, எப்படி திவாகர் மேட்டரில் வந்து என்ன இந்த மாதிரி ஆக்கினாலோ அதே மாதிரி இங்கே ஆக்கிடுவாளோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி கமுர்தின் சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தோணும் கமுர்தின் எதுக்கு இந்த மேட்டரை இப்போ பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கமுர்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம், அதாவது ஏற்கனவே எனக்கு அப்படி பண்ணால திருப்பி அதே மாதிரி இப்போ பண்ணுறவாளோன்ற ஒரு பயம். அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நான் எதுவும் பண்ணல, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் என்ன வளைச்சு போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா கமுர்தினை போட்டு கும்மாங்குத்து குத்திடுவாங்க. கமுர்தின் அதான் சொன்னார் பாருங்க, உங்க அண்ணன் வந்து என்ன அடிக்க போறாரா, இல்ல உங்க அம்மா வந்து என்ன திட்ட போறாங்களா, நான் பரவாயில்ல எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றான். சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அதாவது எப்படி நான் எல்லா பழியும் நம்ம மேல வந்துட்டா நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற பயம். இன்னொன்று கமுர்தினால கிளாரிட்டியா பேச முடியுமானா பேச முடியாது. அவங்க வீட்டில் எல்லாம் அட்வொகேட்ன்றாங்க, கமுர்தினை லா பாயிண்ட் பேச ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், நார்மலா பேசினாலே இவனுக்கு புரியாது, அவ்வளோ மக்கு. இதுல வந்து லா பாயிண்ட்லாம் எடுத்து பேசினாங்கன்னா கமுர்தின் காலி ஆயிடுவான். ஸோ அந்த பயம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் அவன் வந்து 24 ஹவர்ஸ் பார்வதி ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவனுக்கு வந்து ஒரு கடுப்பாயிடுச்சு. எதுக்கு 24 மணி நேரம் என்ன பண்ண போகிற அப்படி உட்கார வச்சு அப்படின்றது தான். ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கனி கொடுத்துருந்தா கமுர்தின் வந்து சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கொடுத்தோன்னே கமுர்தினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இவளுக்கு கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி தான் கமுர்தினோட ஒரு பயம். அது நியாயமான பயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கமுர்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் இவ என்னெல்லாம் பேசுவா, நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுவா அப்படின்ற ஒரு பயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அது பயப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த டாபிக் பேசும்போது திவாகர் மேட்டர் உள்ள வரும். சோ இதுல இந்த பேக் டச்ன்ற விஷயம் வந்து உள்ள வந்துருச்சு. உள்ள வந்தோனே அதாவது நீ அந்த அப்பயே நான் அந்த மாதிரி தானே சொன்னேன், நான் உன்னை அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் உன்னை என்ன தொட்டேன், எங்க அம்மா சத்தியமா நான் எதுவுமே தொடல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுக்கிறாரு, ஒரு மாதிரி சத்தியம் பண்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரியாக்ஷன்ல கமுர்தின் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனா இது எப்ப கொடுத்துருக்கணும், அப்ப பஞ்சாயத்து ஆகும்போது அப்ப கொடுத்துருக்கணும். அப்பெல்லாம் மூடின்னு இருந்துட்டான். அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அப்ப வந்து மூடின்னு இருந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொந்தளிக்கிறான். டே என்னடா ரொம்ப லேட் பிக்கப் பாருங்க, மக்ருதீன் தான் நீனு, அதுக்கு நீ இவ்வளவு மக்காவா இருப்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
ஆனால் ஓப்பனாக சொல்லிச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஸ்ட்ராட்டஜி தாங்க. ரெண்டு பேருக்குமே இது ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த கேம் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகணும்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துப்பாங்களேன்னு தெரியாது. இதுங்க ரெண்டுக்குமே தெரியும் இது இப்படி தான் முடியும் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இந்த கேமுக்குள்ளே ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அதை அப்படியே கொண்டு போயிடுவோம். இந்த கேம் முடிகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு போயிடுவோம், இதை வச்சு கேமை ஓட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட் டச்ன்ற மேட்டர் அங்கே ஒரு கிளாஷ் ஆகுதா, கிளாஷ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வராங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி திருப்பி சொல்கிறாங்க, அதை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க, ஏன்பா நான் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா. அதாவது அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த சமயத்தில் எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டேன், திவாகர் இந்த மாதிரி வந்து சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வரும்போது எனக்கு அந்த சமயத்தில் அப்படி தோணுச்சு அப்படின்னு சாப்பிடும்போது சொன்னா அவனுக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னது அப்போ உனக்கு தோணுச்சா, அப்போ நான் அப்படி தான் பண்ணனா அப்படின்ற மாதிரி அவனுக்கு காண்டாயிடுச்சு. அவன் கோபப்படுற தப்பே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பார்வதி என்னன்னா சாரி தான் கேட்கணும், சாரி கேட்கறதோட வேறு வழியே இல்லை. பார்வதிக்கு அந்த இடத்துல தோணை தாண்டி அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா கமுருதின் மேலே கான்ல இருந்தாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேசலை, சண்டை போட்டோன்னு அந்த காண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதினை பற்றி இது அவர் பேர் வாட்டர் மெலன்ட்ட தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவன் வந்து என்ன தொடர்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, ஏதோ ஒரு சரியில்லாத மாதிரி இருக்குது, அதனால தான் நான் அப்பயே சொல்லிட்டேன் இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் திவாகர்கிட்ட பேசுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு இருந்த வெஞ்சன்ஸ், கோவம், அந்த கோவத்தை பழி தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு வெப்பனை எடுத்தாங்க. அது திருப்பி அதான் கர்மான்னு சொல்லுவாங்களே, திருப்பி பார்வதியை போட்டு அடின்னு அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அவங்க முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அவங்க பண்ணதுக்கான விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்வதியை போட்டு கிளிக்கிறான். பேபி என்ன பேபின்னு சொன்ன வாயை வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அதை பார்க்கும்போது ஏன்டா உனக்கு என்னடா அவ்வளோ காண்டு, சரி காண்டு கூட இருக்கட்டும், இது ஒரு ஷோ தானே, இஷ்டத்துக்கு நீ பேசுவியா, அதாவது கமுருதின் பக்கம் நியாயமே இருக்கட்டுமே, ஏன்டா இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து திவ்யா கிட்ட சாண்ட்ரா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேட் டச்சை வந்து பார்வதி திருப்பி எடுத்துனுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்வதி எடுத்துட்டு வரல, கமுருதின் தான் எடுத்தாரு. ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க, இப்பயும் வந்து அதை வந்து ஒத்துக்காம ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதுதான் பார்வதி மேல இருக்க தப்பே தவிர இப்போ அந்த டாபிக் அவங்க எடுத்துட்டு வரல. ஸோ சாண்ட்ரா இந்த மேட்டர் சொன்னோன்னா திவ்யா உடனே பார்த்தீங்கன்னா பேட் டச்சா, ஏன் அவளுக்கு தொடுமோ தெரியாதா, அப்போ தொடுறப்பெல்லாம் என் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா, இவ்வளோ பேசுகிறாள், வாய்க்கிலேயே பேசுகிறாள், அப்பயும் அவன் இந்த மாதிரி வந்து பேட் டச் பண்ணும்போது சப்பு நம்ம கண்ணத்தில் 2 வச்சிருக்க வேண்டியதானே, அப்போலாம் எதுக்கு அமைதியாக இருந்தா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே நீங்கள் வந்து பார்வதியை பார்த்து கேட்டிருந்தாலும் உங்களுக்கு பதில் இருக்காது, இப்போ நீங்கள் கேட்டாலும் பதில் இருக்காது. எனிவேஸ் இதை வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கமுருதின் சொன்னதை நம்பி சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பார்வதி தான் இதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கை பார்வதி கொண்டு வரல, கமுருதின் தான் கொண்டு வந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒன்று பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா பிளான் பண்ணிலாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்வதி வந்து அதை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சிருச்சு, அது அவங்க மேல தப்பு இருக்கு. ஸோ அந்த தப்பை திருப்பி அவங்க கொண்டு வர போறது இல்லை. அவங்க கேம் இப்போதைக்கு என்னன்னா இந்த லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு எண்டிங் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கேம். அதனால தான் கமுருதின் இன்னைக்கு அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். இவ்வளோ படுத்தியும் எதுக்கு பார்வதி வந்து கமுருதினை விட்டு போகாம பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடினாங்க பார்த்தீங்களா, டேய் மன்னிச்சிடறான்னு ஓடினாங்களே, எதுக்கு நினைக்கிறீங்க? ஐயோ கோவப்பட்டு எதிராக போயிட்டானா, எங்க அம்மா அப்பா வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கழுவி ஊற்றிடும், உங்க பொண்ணு தான் இப்படி பண்ணுச்சு, உங்க பொண்ணு தான் அது பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தர் மாற்றி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 1008 உண்மையை பேசினாங்க. அவங்க அம்மா அப்பா முன்னாடி சண்டை போடுங்கன்னா எல்லா உண்மையும் வந்துடும். ஸோ அதனாலேயே பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இவனை வந்து பகச்சு கூடாது, இவங்ககிட்ட இப்படி சமாதானமாக போயிடணும் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கமுருதினோட இடத்துல ஆமா இவ பெரிய ஐஸ்வர்யாயி அப்படியே வந்துட்டா, மண்டையை ஆலயம் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னால. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதே மண்டை அதே ஆளை பார்த்தா நீ பின்னாடி ஓடினேன். அதாவது இங்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, அதே மாதிரி கமுருதின் கரெக்டுன்னு சொல்ல வரல. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமான ஒரு கேரக்டராக தான் இருக்குதுங்க. ஏன்னா ரெண்டுமே கமுருதினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோரா இருந்தாலும் ஓகே, பார்வதி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வேணாம், அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு, ஆஹா இவன் சரியில்லை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி ஓகே சொன்னோன்னா பார்வதி பக்கம் போயிட்டான். இவ்வளோ தான் கமுருதினோட கேம் பிளே ரொம்ப சிம்பிள். 2 பொண்ணுக்கு நடுவில் கேம் ஆனா அதுதான் அவனோட கேமே ஓவராலாகவே வச்சுக்கோங்களேன். பார்வதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மக்கு வேணும், திவாகர் எப்படி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தானோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொருத்தன் வேணும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வலுவா வாட்ட சாட்டமாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது மக்ருதீன் கரெக்டாக இருந்தான். அவ்வளோதான், இவ்வளோதான் 2 பேருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே தவிர மற்றபடி இதில் வந்து அந்த ஃபீலிங் வந்துச்சு இந்த ஃபீலிங் அப்படிலாம் இல்லை. அப்படி ஃபீலிங் இருந்தால் இவ்வளோ கேவலமாக அடிச்சுக்குங்க, ஒருத்தன் வந்து ஃபீல் பண்ணுறது இன்னொன்று புரிய மாட்டுது. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்காக ஒரு மாதிரி ட்ராமா போடுறது அப்பட்டமாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து சரி கமுருதினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு க்ளோஸர் கொடுத்துரு, இல்லைனா உன் பேர் தான் தப்பாக முடியும், பெரிய அக்யூசேஷன் இது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வெளியே வந்து பார்வதிட்டு கேட்குறாரு. பார்வதி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாரி கேட்டாங்க. எனக்கு என்னன்னா இதை நீ அப்பயே கேட்டுருணும், காலையில் இந்த டாபிக் வந்ததில்ல அப்பயே என் மேலே தானே தப்பு, என்னை மன்னிச்சிடறா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தா முடிஞ்சுது.
ஆனால் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் எனக்கு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். அந்த சமயத்தில் உனக்கு என்ன வேணால் தோணும், அட்லீஸ்ட் அவங்ககிட்ட நீ சொல்லிட்ட, இப்போ அந்த டாபிக் எடுக்கும் போது கூட இப்பயும் அது தோணுச்சுரா, ஏன் தப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறத விட்டுட்டு அப்போ எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கும் புரியல. எனிவேஸ் பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட அந்த ஃபேமிலி என்ட்ரி, அதான் சொன்னேன், ஒரு கிட்டத்தட்ட ½ அன் அவர் ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக பார்வதியோட ஒரு செக்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். பார்வதி கமருதீன் இந்த 2 கழுசடிங்களும் அடிச்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான செக்மெண்ட்டாகவே இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபேமிலி வரும்போது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாருல பிக் பாஸ், அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு எதுக்கே அந்த டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சாண்ட்ரா உள்ள அழுகுறாங்க, அதை 2 குழந்தைங்களை வேற பார்க்க வைக்கிறீங்க. அது எனக்கு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது 2 குழந்தைங்க பார்க்கும்போது அம்மா அங்கே அழுதுட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே அதை தான் சொல்லியிருப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் அது சரியாகவே படல. ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, குழந்தைங்க முன்னாடி அம்மா உள்ள அழுதுகிட்டு பிக் பாஸ் சமாதானப்படுத்தார். சாண்ட்ரா கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ன்றார். எங்கே கண்ட்ரோல்? லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக அந்த டாஸ்க் முடிச்சு 2 பேரும் மீட் பண்ண வச்சு ஒரு மாதிரி வீடு ஃபுல்லாக எல்லாம் ஜாலியாக 2 குழந்தைங்களை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இன்டர்வியூலாம் பேசுறது ஏகப்பட்ட வாய் விட்டுருந்தாரு. திவ்யாவை மேலே கோவமாக இருக்கேன், அரோரா பற்றி கழி ஊற்றிருந்த எல்லாமே பேசிட்டு உள்ள வந்து அப்படியே அந்தர்பல்ட்டி வச்சிட்டாருங்க. ஒருவேளை இப்போ தான் புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய பேக் ஃபயர் ஆயிடுச்சுல, அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. யாரை பற்றியுமே நெகட்டிவாக பேசல. சாண்ட்ரா நீ தான் சாண்ட்ரா தப்பு, இப்போ தாங்க அந்த மனுஷன் தெளிவாக பேசியிருக்காரு. இன்டர்வியூவில் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக சாண்ட்ராக்கே சொம்பு தூக்கியிருந்தாரு. நீ தான் ஒதுங்கி போயிட்ட, மற்றவங்க ஒதுக்கல, நீ மட்டும் தான் ஒதுங்கி போகிற, நீ எதுக்கு அவையவா போகிற அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டு 3 வாரம் இருக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் கேம் ஆடு, மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணு. அதாவது இங்கே நீ உன் கேம் ஆடணும், நீ எதுக்கு மற்றவங்களை வந்து சப்போர்ட்டுக்கு தேடுற அப்படின்ற மாதிரி கேட்டால் அதெல்லாம் கரெக்டான கேள்வி. சாண்ட்ராவை கேம் ஆட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமாவது அந்த பிரஜன் போகும்போது உன்னோட சட்டையை வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானையா, ஏன் அதை ஏன் பண்ணாமல் போனா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த மாதிரி உட்காந்து அலமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு செம க்யூட்டாக இருந்ததுங்க அந்த ஃபேமிலி. அந்த எப்படி சொல்கிறது, அந்த 2 பசங்க சாண்ட்ரா அது கடைசியில் வந்து அழுவும் போது பிரிஞ்சு போகும்போது அவங்க அழுவுறதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. உண்மையாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் அதை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ ஒரு மாதிரி இறக்கிட்டானுங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ்ன்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவன் அழுதாலும் ஜாலியாக கலாச்சிட்டு போகிற ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி அழும்போது ஒரு மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடந்ததில்ல, அந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கல் சீக்கிரம் வந்து சொன்னார்ல, அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதாவது அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே சாண்ட்ரா மேலே சொல்கிறான். சாண்ட்ராவாக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே விக்கல்ஸ் பண்ணுறது அவனே அவன் வாயில் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருந்தது, கண்ணாடி பார்த்து பேசுகிற மாதிரி இருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடிக்கிறாங்க, பச்சை நடிக்கிறது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டே விக்கல்ஸ் உனக்கு யாராவது சொல்ல வேண்டியது நீ இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஓட் பண்ணாங்களே, ஸோ அதை பார்க்கும்போது கிளியராக விக்கல்ஸோட ஸ்கெட்ச் வந்து அங்கே பழிச்சிருச்சு. ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா உன்னை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, உனக்கு மேலே போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஏற்றி விட்டாரு. அந்த சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அரோராவை டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை நாமினேஷனில் போட்டுச்சு. இந்த நாமினேஷன் வரக்கூடாது சொல்ல, இருந்தாலும் விக்கல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கமருதீன் தவிர எல்லாரும் வந்துட்டு கானா வினோத் இல்லைன்னு நினைச்சேன், கானா வினோத்தும் வந்துட்டாரு. ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் வெளியே போகிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குன்னா சுபிக்ஷா, சாண்ட்ரா, அமித், கனி, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்த லிஸ்ட்டில் எந்த டிக்கெட் வெளியே, 2 டிக்கெட் வெளியே போகும் அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலா இன்னைக்கான எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்றாவியா அந்த பேக் டச்ன்ற ஒரு கண்டென்ட் வச்சு ஓட்டிட்டானுங்க. அதை விட்டுட்டு பேலன்ஸ் பாதி, அதாவது எப்படி சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்லுவாங்களே, அந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா எமோஷனலா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் குரல் அப்படிதான் இருக்கும், கோல்டு, வேற வழி இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.